இப்படி இருக்க சகோதரரே, தேங்க்யூ, லிசன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் அப்படின்னு அப்போஸ்தலனான பவுல் கொரிந்திய சபைக்கு தன் நிருபத்தை எழுதும் போது சில விஷயங்களை சபை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சில விஷயங்கள் சபை அறிய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அது எப்படி எழுதுறார் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க அப்படின்னா மேல உள்ள அதிகாரங்களை வாசித்தா மிக தெளிவா சொல்லியிருப்பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி போகட்டும். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தொடங்குறாரு. லிசன். அறிய வேண்டியவைகள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அறிய வேண்டாதவைகள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னும் விசுவாசிகளுக்குள்ளால, இன்னும் இளம் தலைமுறைகளுக்குள்ளால, சிறு பிள்ளைங்களுக்குள்ளால அறிய வேண்டியதை விட அறிய வேண்டாததை ரொம்பவே அறிஞ்சிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஒரு அல்ல சொல்லுங்க. சில பெற்றோர் சொல்றாங்க, எனக்கு மொபைலில் ஒண்ணுமே தெரியாது, என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க சில பெற்றோர். பார்த்துருக்கீங்களா? எனக்கு என் மொபைலில் எதுவுமே தெரியாது, என் பிள்ளைகிட்ட கொடுத்தா அதுல எல்லாமே எடுத்துரும் அப்படின்னா வாட் இஸ் மீனிங்? என் பிள்ளை அறிய வேண்டியதை விட அறிய வேண்டாததை ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. சரிதானே? சரிதானே? எஸ். இன்றைய சமுதாயம், இன்றைய திருச்சபை அறிய வேண்டியவைகளை அறியவில்லை, அறிய வேண்டாதவைகளை அறிந்து வைத்திருக்கிறது. ஹெட் நாலேஜ், தல அறிவு. லிசன். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு ஒரு எழுத்தை எழுதும் போது மிக அழகாக எழுதுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறியணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. அதை இன்னைக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறியணும்? அறிய வேண்டாதவைகள்னா என்ன தெரியுமா? அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க எங்க போறாங்க, அவங்க என்ன வாங்குறாங்க, அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குது, அடுத்தவங்க விஷயத்தை அறிய வேண்டியதில் பயங்கர ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தன்னுடைய கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்கிறதற்கு வேகமா இருக்கிறாங்க. ஹலோ, என் வீட்டுக்குள்ளால எனக்குள்ளால 1000 ஓட்டை இருக்கு, என் பிள்ளைகிட்ட 1000 குறை இருக்கு, என் புருஷன்ட்ட 1000 வீக்னஸ் இருக்கு. ஏன் சுத்தி வளைச்சு போகணும்? என்கிட்டே நிறைய குறைவு இருக்கு. ஆனா நான் மற்றவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல, அறிஞ்சிக்கிறதுல நான் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கிறேன். சோ பவுல் எழுதுகிறார், இப்படி கண்ட கண்ட சாக்கடைகள் எல்லாவற்றையும் கொண்டு வலைக்குள்ள போட்டு இந்த பூமியில கேலக்சி உலகம் கெட்டு கிடக்கிற மாதிரி நீயும் ஏன் கெட்டு போற? நீ அறிய வேண்டியதை மட்டும் அறிஞ்சுக்கோ. ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? ஒண்ணும் இல்லைங்க. எப்ப இந்த ஆராதனை ஆமையும் போடும், அடுத்த நிமிஷம் வீட்டில் போய் மொபைல் போன்ல ஏதாவது கேம் பார்க்கணும், ஏதாவது மெசேஜ் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். சோ அறிய வேண்டியதை விட
அறிய வேண்டாதத ரொம்ப அறிஞ்சிருக்கிறோம். லிசன், பவுல் எழுதுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் அப்படின்ட்டு எழுதுறாரு. வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, நன்றி. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. லிசன், எவைகளை அறிய வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் சொல்லுங்க மேகத்து கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இந்த பிதாக்கள் யாரு? யாருங்க நம்முடைய பிதாக்கள்? யாரு நம்முடைய பிதாக்கள்? சும்மா பேசுங்க. நம்முடைய பிதாக்கள் யாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இது இந்த காணா பாடமாகும். இந்த பிதாக்கள் சொன்னோன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பதில் சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய். நீங்க சொன்ன ஆபிரகாம் ஈசாக்கும் சமுத்திரத்தின் வழியா நடந்து போனாங்களா? எங்க நீங்க சொன்ன ஆபிரகாமும் ஈசாக்கும் சமுத்திரத்தின் வழியா நடந்தாங்களான்னு கேட்டேன். பின்ன என்னத்துக்கு சொன்னியான்னு வாயில வாரதெல்லாம் சொல்லியதா? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. எஸ், பிதாக்கள் வேற, முற்பிதாக்கள் வேற. நமக்கு நம்ம அப்பாவை தெரியுங்க. நம்ம அப்பாவுக்கு அப்பா தாத்தாவை தெரியும், சரிதானே? தாத்தாவுக்கு அப்பாவை யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியாது. சரி, அந்த நம்ம தாத்தாவுக்கு அப்பாவுக்கு கல்லறை எங்க இருக்குன்னா தெரியுமா? எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது தேடி பார்த்தீங்களா? இல்லை. எங்க போச்சு எல்லாம்? அதுக்கு மேல நம்ம வீடு கட்டி உட்கார்ந்துருக்கோம். நம்ம அப்பா, நம்ம அப்பாவுக்கு அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா கல்லறை வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இதுக்கிடையில நம்ம யாரா தெரியும்? போ, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதங்க இருக்கட்டும், சத்தமா சொல்லுங்க. இப்பதான் சிலர் தாத்தா அப்பா கல்லறை தேடுன்னு. ஆமா, சிலர் இருந்து ஓ இல்லையா இன்னும் தாத்தா அப்பா கல்லறை உண்டு. ஓ, இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சோடனே இன்னும் அடுத்த 6 மணி தான் கூட்டம், போங்க விலையில ஓட்டி ஜாடி போங்க, எங்கேயாவது இருக்கா? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. எங்க எல்லாம் கரை உயர்த்தி சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க. எல்லா கையும் தூக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். நல்ல கரை உயர்த்தி, வண்டர்ஃபுல். நல்ல கையை தட்டி, எஸ், நைஸ். நான் உங்களை தப்புன்னெல்லாம் சொல்ல வரல, நீங்க வழக்கமா சொல்லக்கூடியதை சொன்னீங்க. பட் ஏன் செய்திக்கு அவங்க இல்லை. அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் செய்திக்குள்ள அவங்க இல்லை. அவங்க வருவாங்க ஏதாவது கதாபாத்திரம், அப்போ அவங்கள பார்த்துக்கலாம். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். நம்ம ஊழியக்காரங்க கடந்து வருவாங்க, இவங்க நடந்து தான் போயிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. கடந்து எல்லாம் வர முடியாது, எங்க போன நடந்து தான் வரணும். ஆமா, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. லிசன், இப்போ நம்முடைய பிதாக்கள் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா, ஆமை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாய் விடுதலை பெற்று, ஆமீன் சோத்திரம், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய பிதாக்கள் மறந்துடப்படாது, எக்கு தப்ப ஆபிரகாம் ஈசாக்குன்றப்படாது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சோத்திரம். இவங்க
மேகத்துக்கு கீழே இருந்தாங்களாம், சமுத்திரத்துக்கு நடுவா என்ன செய்தாங்களாம், நடந்து வந்தாங்களாம். பைபிள் என்ன சொல்லுகிற அடுத்த வசனம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஒரு சொல்லுங்க. நேற்றைக்கே பாஸ்டர் சொன்னாங்க, ஞான ஸ்நானம் எடுக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்தின் முடிவில் என்ன இருக்கணும்னா ஒரு ஞானஸ்நான ஆராதனை கண்டிப்பா இருக்கணும். அதுதான் அந்த கூட்டத்துடைய விடுதலை, அதுதான் அந்த கூட்டத்துடைய வெற்றி, அதுதான் அந்த கூட்டத்துடைய ஆசீர்வாதம். கையை தட்டி ஒன்று கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லிசன், இந்த ஞானஸ்நானம் என்று சொல்றாங்க இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்றார். சீசர்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க, சீசர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றோம். இந்திய அரசாங்க சட்டத்திலையும் ஒருவன் கிறிஸ்தவள் என்பதற்கு ஆதாரமே எதுன்னா சபையில ஞானஸ்நானம் பெற்று ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க பாருங்க. இத இந்திய கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறது. இந்த ஞானஸ்நானம் தான் நம்மை கிறிஸ்தவள் என்பதற்கு ஒரு அடையாளமே. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், இந்த ஞானஸ்நானத்தை முதலாவது யார் எடுத்தாங்க அப்படின்னா, பரிசுத்த வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தாங்க பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள், ஒரு சொல்லுங்களேன், 6 லட்சம் மனைவிகள், 6க்கு 2, 6 லட்சம் புருஷருக்கும் 6 லட்சம் மனைவிகள், 6 லட்சம் மனைவிகளுக்கு 2 குழந்தைகளை வச்சு பார்த்தா கூட 24 லட்சம் பேரு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வராங்க. இவர்கள் தான் முதலாவது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டுங்க. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்ப முதல் பைபிள்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றது யாருன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முத மூழ்கி ஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. சத்தமுறையில சொல்லுங்க. இதை கூட தெரியாம சில ரெவரண்ட் டாக்டர்கள், சில பிஷப்புகள் தெளிப்பு ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எந்த பைபிளை படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பைபிள் வெரி கிளியர். பைபிள் ஒரு நாள் முரண்பாடை சொல்லாது. பைபிள் ஒரு நாள் ஒருவனை குழப்பாது. பைபிள் தெள்ள தெளிவாய் சொல்லப்படுகிறது. மேல மேகம், ரெண்டு பக்கமோ என்னங்க சமுத்திரம். மோசே செங்கடலை 2 பிளந்தாரு. பிளந்த போது தண்ணி எப்படி இருந்துச்சு? 2 பக்கமும் மதில் போல நின்னுச்சு. இன்னைக்கு ஒரு பயலும் மதில் கட்டல தண்ணினால. எங்க அப்பா தான் முத தண்ணினால மதில் கட்டி சாதனை படைச்சாரு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். முட்டைக்க வெள்ளகருவை வெட்டி சுண்ணாம்புல கட்டி ஒரு பயலாவது தண்ணினால மதில் கட்டினானா? எங்க அப்பா தண்ணீர மதில் கட்டுகிறவர். கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அங்கே செங்கடல் 2 பிளந்த போது சமுத்திரம் 2 பிறந்து மதிலாய் நின்றது. அதிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேருடைய வீட்டில் இந்த ஃபிஷ் டேங்க் இருக்குது? எங்க ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. பாவம் சாபம் ஒன்றும் வராது, சும்மா தூக்குங்க. இவன் என்னத்தையாவது குண்ட போட்டுருவானோனாக்க ஆளுக பதுங்குது. ஆமா, ஒரு வச்சப்படாதோ, மீன் வளர்க்கப்படாதோ, பயந்து பேடிச்சு செல்லுது. அப்ப கையை கிள ஓடுது. எங்க ஒரு சாபம் வராது. மீன் தொட்டி இருந்தா கை தூக்குங்க, என்ன உயருது கொஞ்சம். ஆமா, இந்த மீன் தொட்டியை எப்படி டிசைன் பண்ணாங்க தெரியுமா? முத மீன் தொட்டியை டிசைன் பண்ணுனவரு செங்கடல்ல எங்க அப்பா தான் டிசைன் பண்ணாரு. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹalleluya. அவரு தண்ணியை அப்படி கிளாஸ் மாதிரி அப்படியே நிப்பாட்டினார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலை கடந்து போறாங்க, யோர்தானை பிளந்து போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சானல் ஒன்றும் கிடையாது செங்கடலும் யோர்தானும். ஆமா, வேதத்தில் சரித்திரத்தில் வாசிக்கும் அது கிட்டத்தட்ட 30 முதல் 60 கிலோமீட்டர் தூரமா. அவ்வளவு தூரத்துக்கு பிளந்து மதுளை கட்டி விட்டாரு. இவங்க நடந்து போறாங்க. டைம் பாஸ் ஆகணுமா இல்லையா? இத்தனை கிலோமீட்டரும் கடலுக்குள்ள நடந்து போகும்போது டைம் பாஸ் ஆகணுமா இல்லையா? டைம் பாஸுக்காக தான் ஃபிஷ் டேங்க் எங்க அப்பா அன்னைக்கு அவங்களுக்கு செய்து கொடுத்தாரு. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல நல்ல கையை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அழகாக ரெண்டு பக்கமும் அப்போ எப்படிப்பட்ட மீனெல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கும்ல. இது எல்லாவற்றையும் இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே நடந்தாங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சோர்வடையக்கூடாது, களைத்து போகக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. பின்னாடி மற்றவன் வருவான், அவனை கண்டு இவங்க குழம்பிடப்படாது. இவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவே ஃபிஷ் டேங்கை பண்ணி அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு போனார். ஒரு அலையில சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ லிசன், ரெண்டு பக்கமும் தண்ணி, மேலே மேகம். இந்த ஞான இதை பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகம் குளிர்ந்தா என்ன ஆயிடும்? மேகம் குளிர்ந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? தண்ணி தானே, மழை தானே. ரெண்டு பக்கமும் தண்ணி, மேலையும் தண்ணி. இதை யாரு சொன்னது? தெளிப்பு ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தை பேப்டைசோ என்று சொல்லப்படுகிறது. பேப்டைசோ என்ற வார்த்தைக்கு ஆங்கிலம் பேப்டிசம். பேப்டிசம் என்ற வார்த்தைக்கு தமிழில் ஞான ஸ்நானம். எழுதி பாருங்க. ஞான ஸ்நானத்துக்குள்ளால எவ்ரிடே எழுதினா பாலுனால இருக்காது. ஆனா ஞான ஸ்நானம் எழுதி பாருங்க. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். ஸ்நானம்னா நல்ல தலை வெள்ளத்துக்குள்ள முங்கி மேல வரணும். இந்த காக்கா குளியல் குளிச்சு சில கேசுகள் வந்து உட்கார்ந்துருக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். தலையில் வெள்ளமும் பரட்டிண்டு 4 கிலோ பவுடர் எடுத்து தட்டிட்டு நானும் குளிச்சேன்னு வந்திருக்கோம். அந்த கணக்கல்ல. ஸ்நானம்னா யதார்த்தத்தில் ஸ்நானம்னா நீ குளத்தில் இறங்கி முங்கணும். உச்சம் தலைமுத உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளத்துக்குள்ள இறங்கி மேலே வர்றதுக்கு பேரு தான் ஸ்நானம். இந்த ஸ்நானத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு யாராவது பாரம்பரியமாக மூழ்கி ஞானஸ்நானத்துக்கு பதில தெளிப்பு ஞானஸ்நானத்தை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த இணையத்தில் மூலமாக யாராவது கேட்டுக்கொண்டிருந்தா, நீ எப்பேற்பட்ட ரெவரண்ட் டாக்டரா இருந்தாலும் சரி, நீ ஞான ஸ்நானமாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் எடுக்காம நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நம்ம எல்லாரையும் சந்திப்பதற்கு இயேசு மத்திய ஆகாயத்தில் சீக்கிரம் வரப்போகிறார். அப்போஸ்தலனாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் மணவாட்டி, அவர் மணவாளன். நம்ம எல்லாம் யாரா? மணவாட்டியாம். அவர் யாரா? மணவாளன். இப்ப மணவாளன் மணவாட்டிய மனம் முடிக்க வர்றார். சரிதானே? திருமணம் செய்ய வருகிறார். இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், என்னை மனம் முடிக்க வருகிற மணவாளன் குளித்த மணவாளன். அவர் தெளிச்ச மணவாட்டிய கெட்டவே மாட்டார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை புரிஞ்சா கையை தட்டுங்க. ஏங்க, என்னை மணமுடிக்க வருகிற மணவாளன், குளிச்ச மணவாளன் தெளிச்ச மணவாட்டிய கெட்ட மாட்டாரு. நீ அம்பாதான். கைத்தட்டி. ஆமா, நீ கைவிடப்படுவது நிச்சயம். நீ தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்றிருந்தா மணவாளன் ஒன்ன கெட்ட மாட்டாரு. கையை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 13 வயசுக்கு மேல 15 வயசுக்கு மேல வயது வந்துருச்சுன்னா அவன் போதகர அணுகி சரியான உபதேசத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு அறிஞ்சு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. குளிச்ச மணவாள அவன் குளித்த மணவாட்டிய மணமுடிக்க சீக்கிரம் வரப்போகிறார். கை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம்.
ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1, முதலாவது ஞானஸ்நானம் பெற்றது யாருங்க? இஸ்ரவேல் ஜனம். வாசிங்க அடுத்தது. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். லிசன், ஞானஸ்நானம் பெற்ற பின்பு கர்த்தருடைய பந்தியிலே பிக்கப்படுகிற அப்பம் அது ஞான போஜனம். இன்னைக்கு சில லேட்டஸ்ட் சபைகள் வந்திருக்கு. வெந்தவனும் வேகாதவனும் நஞ்சு தின்னவனும் நானு தூங்கினவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்களா? அப்பம் ரசமும் கொடுக்குறாங்களா? வெந்தவன் வேகாதவன் நஞ்சு சிந்தினவன் நானு தூங்கினவன் எவன் போனாலும் அவனுக்கு என்ன உண்டு? அப்பமும் ரசமும். ஆனா பைபிள் வெரி கிளியர். ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர்களுக்கு என்ன போஜனம் கொடுத்தாராம்? ஞான போஜனம். இந்த ஞான போஜனம் என்பது கர்த்தருடைய பந்தியிலே பிக்கப்படுகிற அப்பம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஞானஸ்நானத்துக்கு பின்பு கர்த்தருடைய பந்தியை இஸ்ரவேல் ஜனம் ஆசரித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு சிலர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க கல்யாணத்துக்கு, அல்லனா ஏதாவது கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்தாச்சுன்னா இயேசு வருகிறான்னு பயம் காட்டுவாங்க பாருங்க. இயேசு வருகிறான்ற பிரசங்கம் கேட்ட உடனே பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் தாருங்கன்னு. ஆனால் திருவிருந்து மாட்டாங்க, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, திருவிருந்துக்கு வரமாட்டாங்க. அதெல்லாம் கள்ள கேசு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் கள்ள கேசுகள். ஆமை. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு கர்த்தருடைய பந்தியில் நீ பங்கு கொள்ளலனா உனக்கு அவரிடத்தில் பங்கும் இல்லை பாகமும் இல்லை, உனக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு பைபிள் தெளிவா சொல்லுகிறது. அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் யாரெல்லாம் மூழ்கி ஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களோ அத்தனை பேரும் இந்த வாரம் ஆராதனையில் நீங்க கலந்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நீங்கள் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்போ இஸ்ரவேல் ஜனம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. இரண்டாவது என்ன எடுத்தாங்க? கர்த்தருடைய பந்தியோட அப்பத்தை புசித்தாங்க. மூன்றாவது வாசிங்க. எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தியிலே பரிமாறப்படுகிற அந்த ரசத்தை அவர்கள் பானம் பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. கர்த்தருடைய பந்தியில் பிக்கப்படுகிற அப்பத்தையும் ரசத்தையும் என்ன செய்தாங்க? பானம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இவங்களுக்கு என்ன பெயர் சொல்லலாம்? விசுவாசிகள் தானே இவங்க. ஞானஸ்நானம் எடுத்து பந்தியில் பங்கு கொண்டவங்களுக்கு என்ன பெயர்? விசுவாசி தானே. ஹலோ, விசுவாசிகள் தானே இவங்க எல்லாரும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க தானே. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க தானே. உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இப்ப அடுத்த வசனம். இனிதான் நம்ம செய்தியை ஸ்டார்ட் பண்ண போறோம். வாசிங்க. எப்படி எனில் இப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. அந்த கண்மலை கிறிஸ்து. இப்ப கான்பிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க கர்த்தருடைய பந்தியை ஆசரித்தாங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஞானஸ்நானம் எடுத்து பந்தியில பங்கு கொண்டவங்க எல்லாருமே யாரு தான்? விசுவாசிகள். அவங்க நல்லவங்க, அப்படித்தானே? இப்போ வாசிங்க அடுத்த வசனம். எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, பேசுங்க. எப்படி இருந்தோம்? சும்மா சொல்லுங்க எல்லாரும். சூப்பர். அப்படி இருந்தும் எப்படி இருந்தோம்? ஞானஸ்நானம் எடுத்தோம், அப்பத்தை புசித்தோம், ஞான பானத்தை பானம் பண்ணியும் அப்படி
இருந்தும் இப்ப வாசிங்க. இதுதாங்க நான் பிரச்சனையே. இதுதான் இப்ப நம்ம பிரச்சனையே. அதை தான் இப்ப சால்வ் பண்ண போறோம். நம்ம வசனம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, எல்லாருக்கும் புரியுது இல்லையா? அப்படி இருந்தும், எப்படி இருந்தோம்? நம்மள மாதிரி ஞானஸ்நானம் எடுத்து, நம்மள மாதிரி 40 நாள் உபவாசம் இருந்து, 21 உபவாசம் இருந்து, கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டோம், சபைக்கு வெள்ளையில வந்தோம், காணிக்கை கொடுத்து, தசமபாகம் கொடுத்து, ஆலயத்தில் வந்து கை அடிச்சு, பாட்டு பாடி, ஆராதிச்சு, காணிக்கை கொடுத்து எல்லாம் செய்தோம். அப்படி இருந்தும் சும்மா சொல்லாதீங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. இப்ப கொஸ்டின் மார்க் வருதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வருதா? ஆக்சுவலி சட்ட பிரகாரம் அவங்க கிட்ட அவர் எப்படி இருந்திருக்கணும்? அவங்க கிட்ட அவர் எப்படி இருந்திருக்கணும்? பிரியமா இருந்திருக்கணும். ஆனா வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட அவர் பிரியமா இருக்காரா? உங்ககிட்ட அவர் பிரியமா இருக்காரா? எங்க உங்ககிட்ட அவர் பிரியமா இருக்காரான்னு? நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறோம், 33வது நாள் உபவாச கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், அதுவும் பரிசுத்தாரன் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, ஏங்கிட்ட அவர் பிரியமா இருக்கிறாரா? அவர் ஏங்கிட்ட பிரியமா இல்லாம நான் எத்தனை நாள் உபவாசம் பண்ணினாலும், நான் என்ன ஆராதனை பண்ணினாலும், நான் என்ன காணிக்க கொடுத்தாலும் அதுல என்ன கிடையாது? பிரயோஜனம் இல்லை. ஏனோக்கு 365 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். 300 வருஷம் தேவனோட நடந்தான். 65 வருஷம் ஃபேமிலியாக இருந்தான். மனைவி பிள்ளைங்க குடும்பம் சொல்லி 65 வருஷம். 300 வருஷம் யாரோட தான் நடந்தானா? தேவனோட. வேதம் சொல்லுகிறது, ஏனோ கூடத்தில் கர்த்தர் எப்படி இருந்தாரா? பிரியமாய். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற நீங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளுகிற நீங்க, ஒரே ஒரு நிமிஷம் இப்ப சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு என்னுடைய ஜீவிதத்தில், என் வாழ்க்கையில் அவர் பிரியப்படுவாரா? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் பிரியமாய் இருக்கல? உலகம் இப்ப என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பெந்தேகோஸ்காரங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, வைராக்கியம் இருக்காது, எரிச்சல் பட மாட்டாங்க, விட்டு கொடுப்பாங்க, பொறுத்து போகாம சகிச்சு போவாங்க. உலகம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்குது. ஆனா பெந்தேகோஸ்காரர்களை நம்மிடத்தில் கொஞ்சம் நெருங்கி வந்தாதான் தெரியும் நம்ம யாருன்னு. நம்மளை அவங்க எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? வலிய ஒரு பைபிள், ஒல்லிய ஒரு பைபிள். ஆமா, நீங்க எல்லாம் ஒரு மாதிரி சைஸாக தான் வச்சிருக்குதியா? நான் சில இடங்களை பார்த்துருக்கேன், நெஞ்சம் பல்ல அடைச்சிய மாதிரி ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெருசா பைபிள் இப்படி அணைச்சுண்டு ஒரு நடந்து வருவாங்க பாருங்க சபைக்கு. ரோட்டில் இருக்கேன் வேலாம், இவன் தேவதூதனா இருக்குமோன்னு, இவன் தேவதூதனா இருக்குமோன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பாவனை. இவன் வார வரத்தை பார்த்தா ஒருவேளை சபைக்குள்ள போறோடே வானம் திறந்து இவன் எடுத்துட்டு வரணும். உலகம் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. லிசன் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த பகல் வேளையில் ஒரே ஒரு கேள்விதான், ஏங்கிட்ட அவர் பிரியமா இருக்கிறாரா? அல்ல சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க.
ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இயேசுக்கு பிரியமா வளர்கிற வாழ்க்கை. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மாவை பிரியப்படுத்துறோம், டீச்சர்ஸை பிரியப்படுத்துறோம், கண்ட்ராக்ட பிரியப்படுத்துறோம், என்ஜினியரை பிரியப்படுத்துறோம். எந்த இடத்துல போனாலும் எல்லாரையும் பிரியப்படுத்தி பாலிஷ் போட நமக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிக்கணும். யாரை பிரியப்படுத்துறீங்களோ இல்லையோ, நீ இயேசுவை பிரியப்படுத்தி ஆகணும். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பிரியப்படுத்தாம நம்ம எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. என் பேச்சு அவரை பிரியப்படுத்தணும், என் நடக்கை அவரை பிரியப்படுத்தணும், என் பார்வை அவரை பிரியப்படுத்தணும், என்னுடைய சிந்தை அவரை பிரியப்படுத்தணும், என் நடக்கை அவருக்கு பிரியமா இருக்கணும், நான் கொடுக்கிறது நான் வாங்குறது அவருக்கு பிரியமா இருக்கணும், என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு பிரியமா இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சரி, இப்ப நான் வேகமா சில விஷயங்களை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, அதை நான் சொல்ல போறேன். அதை நான் சொல்லும்போ உங்களுக்கு நல்லா புரியும், என்கிட்ட ஒரு பிரியமா இருக்கிறாரா இல்லையா. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்தது இல்லை. ஏன் அவங்கள்ட்ட பிரியமா இல்லை பார்க்கலாமா, தியானிக்கலாமா? ஏன் அவங்ககிட்ட பிரியமா இல்லை? அடுத்த வசனம் வாசிங்க. 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் பிரியமா இல்லாதவங்களை அழிச்சிடுவாராம். அவங்க பிரியமாய் வாழாததுனால அழிவு வந்துச்சான். அவங்க பிரியமா இல்லாததுனால தான் வனாந்தரத்தில் அவங்க எப்படி போயிட்டாங்களாம், அழிந்து போனாங்களாம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அழிக்கப்பட காரணம் என்ன? அடுத்த வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. ஆமே, நல்ல கவனிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. லிசன், கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்தும் பரிசுத்தாவியை பெற்றும் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொண்டும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சான்? இச்சை இருந்துச்சான். இப்ப சொல்லுங்க, என்கிட்ட இச்சையே இல்லை என்றும் கை தூக்கி ஒரு அல்லையில சொல்லுங்க. ஏன் அவங்கள்ட்ட ஒரு பிரியமா இல்லையா? ஏன் அவங்கள்ட்ட ஒரு பிரியமா இல்லையா? அவங்க எல்லாம் செய்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க, ஆராதிச்சாங்க, கொடுத்தாங்க, வாங்கினாங்க, எல்லாம் ஓகே. அவங்க கிட்ட இச்சை இருந்துச்சான். அது எதை இச்சித்தாங்களாம்? பொல்லாங்கானவைகளை இச்சித்தபடியினால் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாய் இல்லை. ஆவிக்குரியவங்கன்னு சொல்லியும் இன்னும் எனக்குள்ள உலகத்தின் இச்சை உள்ள மறைஞ்சிருக்குது. உலகத்துடைய இச்சை என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. பொல்லாங்கானவைகளை இன்னைக்கும் நான் இச்சிக்கிறேன். இன்னைக்கும் இச்சையை விட்டு நான் விடுதலாகல. காண்றதெல்லாம் வாங்கணும், காண்றதெல்லாம் அனுபவிக்கணும். உலகம் வேணும், உலகமும் வேணும், யாரும் வேணும்? இயேசுவும் வேணும். உலக ஆடம்பரம் வேணும், உலகத்தில் இருக்கிற எல்லா அசிங்கமும் எனக்கு வேணும்.
உலகத்துல இருக்கிற எல்லா மாடர்ன் எனக்கு வேணும். உலகத்துல இருக்கிற எல்லா லேட்டஸ்டும் எனக்கு வேணும். உலகம் எப்படியெல்லாம் வாழுதோ அப்படியெல்லாம் நானும் வாழணும். இச்சை இருக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்க, நார்மலா ஒரு மனுஷனுக்கு ஒரு பேண்ட் தேவை. அது அடக்கம் ஒடுக்கமா தச்சு போடலாம். உலகத்தில் திடீர்னு ஒரு மாடல் வரும், பேண்ட அப்படியே கீழ்ப்பகுதியை அப்படியே வெட்டி குறுக்கி பென்சில் போல ஆக்கி ஒரு கேரி பேக்கை பாக்கெட்டில் வச்சுட்டே தெரியானுங்க எல்லாரும். பேண்டை போடும்போது முதல்ல கேரி பேக்கை மாட்டுறானுங்க, பாலித்தீன் கவரை. பாலித்தீன் கவரை மாட்டிட்டு பேண்டை போட்டு இழுக்கி அது வழுவி மேலே போகுது. நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், தப்பு சொல்ல வரல, எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ உலகத்தில் வருகிற அத்தனை மாடனும் எனக்கு வேணும். பைபிள் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம். என்ன வேஷங்க? வேஷத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. வேஷத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஆங்கிலத்தில் வேஷம், ஃபேஷன். ஃபேஷன். இன்னைக்கு ஃபேஷனை நோக்கி ஆவிக்குரியவங்க தான் வெள்ளையும் ஜோலையுமா தான் வந்திருக்கிறோம். பட் அதுலயும் ஒரு ஃபேஷன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏங்க நான் வெள்ளை போடுறேன்னு வெள்ளை போட்டிருக்கேன், பட் அந்த வெள்ளையில எனக்கு என்ன இருக்கு? ஃபேஷன் இருக்கு. பைபிள் சொல்லுகிறது அவர்கள் எல்லாம் செய்தாங்க, ஆனா உலகத்தின் இச்சை அவங்க என்ன பண்ணல. ஏங்க நீங்க பேசுறீங்களா இல்லையா? உங்களுக்கு பேச தெரியுமா இல்லையா? சரிதான், நான் பேசுறது சரியா தப்பா? அவங்க கிட்ட ஏன் ஒரு பிரியமா இல்ல? இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாதவைகளை அவங்க இச்சித்தாங்க. உலகம் போற போக்கில் போனாங்க. ஆனா இயேசுவும் வேணும் அவங்களுக்கு. ஆனா இந்த பரிபாடி நடக்காதுன்னு சொல்லியாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. சரிதானே? சரிதானே? லிசன். அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தாங்களாம். அவங்க எல்லைகளை பிடிக்கி மாற்றினாங்களாம். தனக்கு கண்டத்து போம்பெல்லாம் இந்த எல்லைகள்லயே சவுட்டுவான். அவன் கண்டத்து போகும்போதெல்லாம் வயலில் போகும்போதெல்லாம் இந்த எல்லைகள்லயே சவுட்டுவான. யாரு? ஓனர். சவுட்டி போகும்போதும் வரும்போதும் சவுட்டி சவுட்டி அது அங்கே விட்டு சாய மற்றொன்று விளையில விட்டு ஒரு அல்லில சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில கல்லி அங்கதான் நின்று பிடிங்கி நடுவான். இதுதான் உலக இன்னும் வேணும். இச்சை, இச்சை, உலக ஆசை, உலக ஆசை. பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட உலகத்தை இச்சிக்க கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள் உலகத்தை வெறுக்கணும், ஆடம்பரத்தை வெறுக்கணும், ஆசாபாசத்தை வெறுக்கணும், இச்சையை வெறுக்கணும். நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கோம். ஞானசானம் எடுத்துட்டோம், திருவிருந்து எடுத்துட்டோம், எல்லாம் எடுக்கிறோம். இன்னமும் நமக்கும் உலகமும் உலகத்தின் மாடலும் இன்னைக்கும் தேவை. ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, ஆக்வர்டா பண்ணாதீங்க. நல்லா பண்ணுங்க, காஸ்ட்லியா பண்ணுங்க. உங்களுக்கு காசு இருந்தால் நல்ல காஸ்ட்லியா போடுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆக்வர்டா பண்ணாதீங்க. அடுத்தவனை இடர பண்ற மாதிரி வஸ்திரம் போடாத. அடுத்த ஒன்னால கெட்ட அழிஞ்சு போயிடப்படாது. நீ ஒழுங்கு மரியாதை வந்தா அவன் ஒழுங்கு மரியாதை போவான். சரிதானே? சரிதானே? இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய இச்சைதான் நம்மை தேவனை விட்டு பிரித்துக் கொண்டிருக்கிறது. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு இந்த ஹாலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுல எத்தனை பேர் எடுத்து அவர் பிரியமாய் இருக்கிறார்? ஒரு அல்லையில சத்தமா சொல்லலாமா? கிதியோன் ஒரு சபை நடத்தினாருங்க. யாரு? கிதியோன். பைபிள்ல கிதியோன் தெரியுமா? இவர் ஒரு சபை நடத்தினாருங்க. அது ஃபுல் காஸ்பலா இல்ல கிருபாசனமா இல்ல ஏஜியான்னு எனக்கு தெரியாது, ஐபிசியான்னு தெரியல. பட் சர்ச் நடத்தினாரு.
இந்த சபையில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாச்சு. ரிவைவல், எழுப்புதல். அந்த எழுப்புதல்னால எத்தனை ஆத்துமாக்கள் சபைக்கு வந்தாங்க? 32,000 பேர். 32,000 பேர் சபைக்கு வந்தாங்க. கிதியோன் சொல்றாரு, குலசேகரத்தில் இந்த சரௌண்டிங்கில் நம்ம சபை தான் டாப் 1. கிதியோன் சொல்ற, என் சர்ச் தான் மெம்பர்ஷிப்ல ஜாஸ்தி. என் சபையில் எவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? 32,000 இருக்கிறாங்க. 32,000 பேர் இருக்கிறாங்க. நாங்க நினைச்சா எதையும் சாதிப்போம். பெரிய சபை. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெருமை தெரியுமா? என் சபையில் 5 ஆராதனை நடக்குது. ஓ, எத்தனை ஆராதனை? 5 ஆராதனை. என் சபையில் 50,000 பேர் இருக்கிறாங்க. எஸ், குட். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பட் 50,000 பேர்ல எத்தனை பேர் ஆண்டவர் எங்க பேசுங்க, எங்க பேசுங்க, பிரியமா இருக்கிறார். கிதியோன் ரொம்ப பெருமையில இருந்தார். என் சபை தான் பெரிய சபைன்னு ரொம்ப பெருமையா இருந்தார். அப்போ கிதியோன் ஆண்டவர் சொன்னார், கிதியோன் உன் சபையில நான் கொஞ்சம் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னாரு. ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன்னாரு. முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணாரு. ஆமென். கீலேயாத்து மலையில கொண்டு நிப்பாட்டிட்டு சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் இந்த மலையை விட்டு ஓடி போனார். பயமும் திகிலும் உள்ளவன் இந்த கீலேயாத்து மலையை விட்டு ஓடி போன்னு சொன்னார். இயேசுக்காக வைராக்கியமா நிற்பேன், துப்பாக்கி கண்டாலும் போக மாட்டேன், குண்டு போட்டாலும் போக மாட்டேன், கழுத்தறுத்தாலும் போக மாட்டேன்னு வந்தவனாக இவன் எல்லாம். 32,000 பேரும் யுத்தம் பண்ண வந்தவனாக இவனும் எல்லாம். இவனோட மலை மேல கொண்டு நிப்பாட்டிட்டு கிதியோன் சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் ஓடினார். எத்தனை பேர் ஓடினானா? எத்தனை பேருங்க? 22,000 பேர் என்ன பண்ணிட்டானா? ஓடியே போயிட்டானா. இவன் எல்லாம் இயேசுக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன், நான் ஆக்கும் பில்லர், நான் ஆக்கும் பீம், நான் ஆக்கும் மற்றவன், யார் போனாலும் சபை விட்டு நான் போக மாட்டேன், பாஸ்டர் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் நான் போக மாட்டேன், அங்கே தான் கிடப்பேன். எங்க கிடப்பேன்? எல்லாரும் என்ன சவுட்டு வெளியே போட்டு நான் தான் கிடப்பேன். அப்படி வீரவா வசனம் சொல்லிட்டான் வந்தான். யாரு யாரு? இவரும் எல்லாரும் எக்காலத்தை பப்பரப்பான்னு ஊதுனோட ஓடி வந்துட்டான். நானும் கர்த்தருடைய சேனையில ஒரு அங்கத்தினேன் அப்படின்னு வந்தான். ஒரே ஒரு சின்ன ஓரல் டெஸ்ட்டுங்க, வாய் பரீட்சை தான் வச்சாரு. வாய் பரீட்சைங்க, எழுத்து பரீட்சை வைக்கல. என்ன பரீட்சை? வாய் பரீட்சை. பயமும் திகிலும் உள்ள ஓடுனாரு. கண்ணை மூடி திறக்க முன்னாடி பையில போயிட்டானுவான். 22,000 பேர் வீட்டு போயிட்டானுவான். இவனு இயேசுக்காக இரத்த சாட்சியா மரிப்பேன் வந்தவனாக்கும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கல. ரெண்டாவது ஆண்டவர் பார்த்தாரு. இதுவும் ஒரு ரெண்டாவது 10,000 பேர் இருந்தாங்க மிச்சம். சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? இவங்களுக்கு ஒரு பிராக்டிகல் டெஸ்ட் வைக்கலாம் பார்த்தார். பிராக்டிகல் டெஸ்ட். பிராக்டிகல் டெஸ்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் கொண்டு போய் தாமிரபரணி குளத்துற ஆத்துல இறக்கி விட்டார். எல்லாரும் கொண்டு போய் 10,000 பேரையும் கொண்டு எங்க விட்டாரு? தாமிரபரணி குளத்துற ஆத்துல கொண்டு விடிய அந்த இடையில கொண்டு விட்டார். அந்த கோயில் அந்த நடப்பாதையில கொண்டு விட்டார். வெள்ளம் குடிங்களேன்னு எல்லாரும் தேவைக்கு முட்டுங்களேன்னாரு, குடிங்களேன்னு. வெள்ளத்தை கண்ட உடனே விழுந்தானோ பாரு, கமந்து விழுந்து சர்வத்து குடிச்சேன்னு நினைப்பாங்களோ கணக்கு. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு வெள்ளம் கலங்கி வந்து காணும். அன்னை வெள்ளம் கிட்டிச்சுதான்னு சொல்லிட்டு கமந்து கடந்து குடிச்சானுவான். ஆண்டவர் பார்த்தார். கிதியோன்ட்ட சொன்னாரு, கமந்து கடந்து வெள்ளம் குடிச்சவன் எல்லாம் தண்ணியை நிப்பாட்டினார். முழங்கால் போட்டு தண்ணியை கையில கோரி நக்கி குடிச்சவன் எல்லாம் தண்ணியை நிப்பாட்டினார். தண்ணியை கோரி கையில வச்சு நக்கி குடிச்சவனை தண்ணியை நிப்பாட்டு, கமந்து கடந்து குடிச்சவன் எல்லாம் தண்ணியை நிப்பாட்டினார். 10,000 பேர்ல 9,700 பேர் வெள்ளத்தை கண்டோன உள்ள விழுந்துட்டான். தண்ணியை நிப்பாட்டினார். சொன்னாரு வீட்டுக்கு போனாரு. இவனெல்லாம் வந்தது எதுக்கு? யுத்தம் பண்ண வந்த கேஸ் ஆகும். தண்ணியை கண்ட உடனே கமந்து விழுந்தவன் இவன் யுத்தத்துக்கு லாய்க்கு விடுவானா? இவன் ஃப்ரைட் ரைஸ் கடை கட்டா விடுவானா?
இவன் பரோட்டா கடையை கண்ட விடுவானா? சாயை குடிச்சுட்டு போகலாம் நிற்பான், மற்றவன் மண்டை மேலே அடிச்சுட்டு போவான். இவன் யுத்தத்துக்கு வந்தவனாக்கும். வெள்ளத்தை கண்டே போகாத பயில்வளை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? சின்ன காய்ச்சல் தலைவலிக்கு ஏசு எனக்கு என்ன செய்தார்னு கேட்குதியா நீங்க? சொன்னார் வீட்டு போகல. எங்க போங்க? 9700 வீட்டு போயிட்டான். பேலன்ஸ் எத்தனை பேரு? இப்ப சபையில் ஆண்டவர் பிரியமா இருக்கிற எத்தனை பேர்ட்ட? 32,000 பேர் இருந்த சபையில 300 பேர்ட்டு தான் அவர் பிரியமா இருந்தார். நம்ம எத்தனை பேர்ல பிரியமா இருப்பார்? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த 300 பேர் யார் தெரியுமா? முழங்கால் போட்டு கையில தண்ணிய கோரி நக்கி குடிச்சான. பைபிள் சொல்லுது நாய் நக்கி குடிக்கிற வண்ணமாயின்னு சொல்லுது. எப்படிங்க? நாய் நக்கி குடிக்கிற பிரகாரமாக குடிச்சானா. உங்களுக்கு தெரியுமா நாயை பற்றி தெரியுமா? நாய்க்கு நீங்க ஏதாவது ஃபுட்டு போடுங்களேன், நாய்க்கு ஏதாவது சாப்பாடு போடுங்களேன், சாப்பாடை பார்த்த உடனே அந்த மனுஷனை மாதிரி இந்த குழச்சி காங்கிரீட் மாதிரி உள்ள தட்டாது நாய். மனுஷனுக்கு எப்படி தெரியுமா? இலையும் போட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டி ஜோரம் தட்டி சாம்பாரம் ஊற்றி கொடுத்தா குனிஞ்ச தலை நிமிராம தின்னு எழும்ப முடியாது, பர பிடிச்சு எழுப்பணும். இது மனுஷனுக்கு வேலை. ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு பெரிய இலையும் போட்டு ஒரு பெட்டி ஜோரம் தட்டி நடுவில் குழியை புடைச்சி சாம்பாரம் ஊற்றி கொடுத்தா குனிஞ்ச தலை நிமிராம திம்பா தின்னுட்டு பக்கத்தில் விட சொன்ன என்ன எழுப்பி விடுங்கன்னுவான். ஆனா நாய் ஒரு நாள் அப்படி சாப்பிடாது. தெரியுமா உங்களுக்கு நாயை பற்றி தெரியுமா? நாய் எப்ப சாப்பிட்டாலுமே குனிஞ்சி அப்படி வாயில எடுக்கும், எடுத்துட்டு இப்படி பார்க்கும். தெரியும் மீனுக்கு செவில போட்டவன் அருவாமனை எடுத்து எறிவான். மீனுக்கு செவில எடுத்து எறிஞ்சவன் அருவாமனை அடுத்து எனக்கு தலைக்கு எறிவான்னு நாய்க்கு நல்லா தெரியும். அதனால நாய் சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிடவே சாப்பிடாது. ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், அப்படி சாப்பிடும், அப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். வேதம் சொல்லுகிறது நாய் நக்கி குடிக்கிற மாதிரி குடித்தவன் தான் கர்த்தருடைய சேனைக்குள்ள பிரயோஜனமானவன். அவன் என்ன தெரியுமா? யுத்தத்துக்கு அவன் தான் லாயக்கானவன். சாப்பாடை கண்ட உடனே குனிஞ்சு கிடந்தானா எதிரியோடு கூட இவனுக்கு யுத்தம் செய்வதற்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. ஏன்னா எதிரி துப்பாக்கிட்டு சுடும்ப இவன் குனிஞ்சு தின்னு இருப்பான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வெட்டோத்தி எடுத்து எறியும்பா இவன் கமந்து கிடப்பான் வெள்ளத்தில். இவனை கொண்டு ஆண்டோடைய சேனைக்கு ஆகாது. ஆண்டோடைய பிள்ளைங்க எப்போ தெரியுமா இருக்கணும்? என் வேலையும் இருக்கணும், கர்த்தருடைய வேலையும் பார்க்கணும், வேகமா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும், வீட்டு வேலையை முடிக்கணும், சர்ச்சுக்கு வரணும். வீட்டில் கெஸ்ட் வந்தோன்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா லாயக்கே கிடையாது அர்த்தம். இவருக்கு இதியோன்னு தான் பேசுறேன், நம்மள ஒன்றும் சொல்லல, நீங்க நினைச்சிடப்படாதுல்ல. ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில இறைச்சி வேவுக்கு பிந்துனா சபைக்கு வராத பார்ட்டிகள் உண்டு. அன்னை ஃபுல்லா உட்கார்ந்து அன்னை ஃபுல்லா இருந்து இறைச்சி வச்சு தின்னிய பார்ட்டி உண்டு. நான் சொல்றேன், தேவனின் அவசரத்தை உணரணும், நம்முடைய கடமையை நடக்கணும். அவங்க தான் கர்த்தருடைய சேனைக்கு ஃபிட்டானவங்க. அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இப்ப கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வேலையும் பார்க்கணும், கர்த்தருடைய வேலையும் பார்க்கணும். இதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். கிதியோனின் சேனையில இருந்தவர்கள் நாய் நக்கி குடிக்கிற வண்ணமாய் குடித்தார்கள். அவர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்தா இந்த சபையின் விசுவாசிகள் வேலையை வேகமா முடிக்கணும், 6 மணிக்கு கூட்டத்துக்கு வரணும். அவர்கள் மீது கர்த்தர் பிரியமா இருப்பார். அவருக்கு வேலையில் 40 நாள் அவர் அங்க இருப்பாரு. நம்மளும் அங்க போய் இருக்க முடியுமா அவரோட? எப்படி? அவர் அங்க 40 நாள் இருப்பாரு, நம்ம போய் அங்க இருக்க முடியுமா? நமக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்லையம்மா. எல்லாருக்கும் வேலை உண்டு. நம்ம வேலையும் பார்க்கணும், அவருடைய அவசரத்தை உணரணும். அவருடைய அவசரத்தை உணரணும். அவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன். பிரதர், உன் வேலை தான் முக்கியம். ஆமே, ஊழியம் முக்கியம் இல்ல, உன் வேலை தான் முக்கியம். ஆராதனை முக்கியம் இல்லைன்னா ஒன்ன ஆண்டவர் கணக்கில் வைக்கவே மாட்டாரு. யூ ஆர் லிஸ்ட் அவுட். இப்ப சொல்றேன், என் வேலையை விட கர்த்தருடைய வேலை தான் முக்கியம்ன்ற மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள்
பொல்லாங்கானவளை இச்சித்தார்கள், அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு எக்ஸாம்பிள் ஆயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் சொல்ல போறேன். ஏன் அவங்க கிட்ட ஒரு பிரியமா இல்லைன்னா, நம்பர் 1 அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? உலகத்தை குறிச்ச இச்சை அவங்க கிட்ட இருந்துச்சு. நம்பர் 2 அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர், கவனிங்க, ஏன் அவங்க கிட்ட ஒரு பிரியமா இல்லைன்னா, இயேசுவும் வேணும் மற்றதும் வேணும். புரியுதா? அவர்களில் சிலர் என்ன ஆராதனை பண்ணினாங்களாம்? என்ன ஆராதனை பண்ணினாங்களாம்? அப்போ நிறைய கேசுகள் உண்டு. ஆண்டவரும் வேணும், குறியும் கேட்கணும். ஆண்டவரும் வேணும், கணக்கும் கேட்கணும். ஆண்டவரும் வேணும், கொதிக்கும் பார்க்கணும். பார்த்துருக்குதுங்களா? ஆனா பெந்தேகோஸ்தே குடும்பம், குழந்தைக்கு சாப்பாடே போகல, வயிறெல்லாம் உப்பசமா இருக்குது, மெது ஒன்று கொதிக்கு பார்த்துடலாமான்னு. புரியுது அவங்களுக்கு? அவர்களில் சிலர் என்ன ஆராதனை பண்ணாங்களாம்? அப்போ இவங்க ஞானசானம் எடுப்பாங்க, திருவிழம் எடுப்பாங்க, ஆண்டவரும் வேணும் அற்றதும் வேணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். ஏன் அவங்கள்ட்ட பிரியமா இல்லைன்னு புரிஞ்சுச்சா? அவங்க 2 பக்கமும் வெட்டி, இங்கேயும் வெட்டியது அங்கேயும் வெட்டியது. ஜலகேசு தெரியுமா? இங்கேயும் வெட்டும் அங்கேயும் வெட்டும். பாஸ்டர் காணும்போ இங்க தோத்துறோம், மற்றவங்களை காணும்போ அங்க தோத்துறோம். அங்கோட்டும் இஞ்சோட்டும் வெட்டு கேஸ். அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர்களில் சிலர் நோ 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 விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள். ஒரு வசனம் வாசிங்க, கொலோசியர்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:5 வாசிங்க கொஞ்சம் வேகமா. தேங்க்யூ. இப்ப கிறிஸ்தவங்க இருக்காங்களா, ஆவிக்குரியவங்க இருக்காங்க இல்லையா, கண்டிப்பா விக்கிரக ஆராதனை செய்யவே மாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனையாகிய, சொல்லுங்க சொல்லுங்க என்ன சார்? ஏன் அவங்கள்ட்ட ஒரு பிரியமா இல்லைன்னா, இவங்களுக்கு ஆலயம் வேணும், ஆராதனை வேணும், இயேசு வேணும், எல்லாம் வேணும். ஆனா எதுவும் கூட சேர்ந்து இருக்கு? விக்கிரக ஆராதனை கிடையாது. நமக்கு அந்த ஆராதனை ஒன்றும் கிடையாது. என்ன ஆசை? பொருளாசை. பொருளாசை. பக்கத்து வீட்டுக்காரி ஸ்கூட்டியில போறா, இவன் பாரு ஒரு ஸ்கூட்டி வாங்குதற்கு இந்த பையலுக்கு என்ன இல்ல, என்ன இல்ல. நல்ல அழகான ஒரு வார்த்தை யாரோ சொன்னாங்க. சூப்பர். ஆமா, நான் கேட்கிறேன், பக்கத்து வீட்டு அக்கா ஒரு வேலைக்கு போறாங்க, வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுக்கு டைமுக்கு போகணும், என்ன வேணும்? ஸ்கூட்டி வேணும், வாங்கியிருக்கிறாங்க. நீ எங்க விளக்கு வேண்ட போற? மேக்கோட்டு வைத்து நீ என்ன செலவு ஆகணும்னா, ஹலோ, உங்களுக்கு தேவை இருந்தா வாங்கலாம். ஆனா அவ ஓட்டுறதுனால நானும் ஓட்டணும்னா நீ எந்த வாய்க்கால கிடப்பேன்னு தெரியாது. பொருளாசை யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ளால. அதை வேண்டுட்டா இதை வேண்டுட்டா இங்க உட்கார்ந்துகிட்டே சைடு கண்ணுல பார்ப்பாங்க, மற்றவனுக்கு புது சேலை கட்டிட்டு வந்திருக்கியாளே, எங்க வேண்டுனாலோ கூட்டம் முடியுமே போக மெதுவை போய் கேட்கணும். மெதுவை போய் விழுட்ட
கேட்கணும். தப்பு இல்லை, நீங்க வாங்குங்க கட்டுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆசை வேற, இச்சை வேற. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பம் வேற, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட மறைந்திருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா பொருளாசை. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இத பைபிள் எங்க கனெக்ட் பண்ணுதுன்னா விக்கிரக ஆராதனைக்கு இணைச்சு காமிக்குது. அப்ப அவங்க கிட்ட யார் பிரியமா இருக்க மாட்டா? தேவன் பிரியமா இருக்க மாட்டார். ஏங்க, நிறைய ஆவிக்குரிய விசுவாசிகள் கூட கல்யாண டைம் வர்ற நேரத்தில் எங்களுக்கு நகை போடாம மாப்பிள்ளை கிடைக்கல, அதனால ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, பரவாயில்ல கட்டிட்டாங்க போவோம், இப்படி மாறுற சில கேசுகள் உண்டு. அவர்களில் சிலர் பொருளாசையில் பிடிக்கப்பட்டிருந்தாங்க. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். போதும் என்ற மனம் இருக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பாருங்க. இதை தவிர வேற ஆதாயத்துக்கு போகக்கூடாது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. புரிஞ்சிச்சா ஏன் அவங்கள்ட்ட ஒரு பிரியமா இல்லைன்னு புரிஞ்சிச்சா? நம்மள மாதிரி அவங்க எல்லாமே பண்ணாங்க, ஞானசானம் எடுத்தாங்க, திருவிழந்து எடுத்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே தான். பட் இதை விடல, இச்சையை விடல, பொருளாசைய விடல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, நம்பர் 3 வாசிங்க. அடுத்த வசனம். கவனிங்க. அவர்கள் தேவனை விட, நல்ல கவனிக்கணும், ஆண்டவரும் வேணும், உலகம் வேணும், பொருளாட்சி வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு காரியம் கூட சொல்றேன். தேவனை விட உன் வேலையை நீ ரொம்ப நேசித்தன்னா உனக்குள்ளால விக்கிரக ஆராதனை. தேவனை விட ஒரு சொந்த காரியத்துக்கு டைம் அதிகமாக கொடுத்தேன்னா அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. இவையெல்லாம் விடும்போதுதான் தேவன் அவர்களுக்கு பிரியமாக இருப்பார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2 வசனம் சொல்லுகிறது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவரும் வேணும், ஆராதனை வேணும், ஆலயம் வேணும், விசுவாசியா தான் இருக்கணும். ஆனாலும் அதோட என்ன சேர்ந்து இருக்குது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேசித்தனம். வேசித்தனத்தை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபு 4:4 வாசிங்க வேகமா. யாக்கோபு 4:4 வாசிங்க. சாரி. இப்ப விக்கிரக ஆராதனைய பொருளாசைக்கு கனெக்ட் பண்ணாரு. இப்ப வேசித்தனத்தை எங்க கனெக்ட் பண்றாருங்க? உலக சிநேகம். அப்ப வேசித்தனம் பண்ணணும்னு கிடையாது, உலக சிநேகம் எதுக்கு அடையாளமா? பேசுங்க. வேசித்தனம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலக சிநேகம் என்பதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற மேக்கப்பு, களியாட்டு, சினிமா, ஆமீன் சோத்திரம், இவை எல்லாமே உலக சிநேகத்துக்கு ஒத்து போகிறது. சிலர் ஒரு பேகும் கொண்டு திரிகிறாங்க, உள்ள ஃபுல்லா என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? 5-6 வகையான கிரீம், 5-6 வகையான டியூபு, அப்புறம் 5-6 வகையான பென்சிலு, 5-6 வகையான பேனா. இதெல்லாம் என்னத்துக்குன்னு ஒன்றும் தெரியல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கணும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதராக இருக்கிறவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? பகைஞனா இருக்கிறாங்களாம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாருங்க. அவங்களுக்கு தேவனும் வேணும், உலக சிநேகமும் வேணும். அப்போ யார்
உலக சிநேகத்தை விடுகிறாங்களோ அவங்க கிட்ட தேவன் பிரியமாயிருப்பார். சிலருக்கு ஒரு சின்ன ஹேபிட்டை விட முடியலைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிப்ஸ்டிக்கை விட முடியல சிலருக்கு. எப்படியாவது தேய்ச்சிட்டா தான் வெளியே வருவாங்க. சிலருக்கு ஹேர் கட்டிங் விட முடியல. சிலருக்கு ஓரோ விஷயங்கள் அவங்க விடவே முடியல. நான் சொல்றேன், ஒரு பிரசங்கத்தை கேட்டு நீ விட வேண்டாம், பைபிளை வாசி. பைபிள் உங்ககிட்ட சொல்லும் எப்படி வாழணும்னு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலக சிநேகத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது வேசித்தனம். வேசிதான் என்ன பண்ணுவானா, மற்றவங்க தன்னை பார்த்து பிரியப்படுற மாதிரி தன்னை சிங்காரிப்பா, தன்னை அழகுபடுத்துவா. அப்படிதான் ஏமாத்துனாங்க. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எகு வரும் பொழுது அவனை ஏமாத்தணும் சொல்லி கண்மை இட்டு அவன் பயங்கரமான மேக்கப் பண்ணி அப்படியே காத்திருந்தா. ஆனா எகு மயங்கல்ல, பிடிச்சு அவளை கீழே தள்ளிடுறாங்க. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேசித்தனம் அது தேவனை விட்டு பிரிக்கக்கூடியது. உலக சிநேகம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை விட்டு வேற எது மேலேயாவது அதிகமா நீ கவனம் செலுத்துறேன்னா அது பேர் உலக சிநேகம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்ம கிட்ட பிரியமா இருக்கணும்னா நம்பர் 1, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை நம்ம என்ன செய்யணும்? விடணும். நம்பர் 2, வேசித்தனமாகிய உலக சிநேகத்தை நம்ம என்ன செய்யணும்? விடணும். கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வெளியே வாங்க. கம்ப்ளீட்டா தூக்கி எறிய முடியாதுதான். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு டே பை டே உனக்குள்ள மாற்றம் சம்பவித்துக் கொண்டே இருக்கணும். உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வரணும். எங்க ரொம்ப பரிதாபமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி பிள்ளை நடந்து போகுது, ஒரு உலகத்தான் நடந்து போகிறான். டிஃபரன்ஸே தெரியல. நான் சொல்றேன், நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீங்க போற வார இடத்துல உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவங்கள்ட்ட பிரியமா இல்லை? அவர் பிரியமா இல்லாம நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அவர் பிரியமா இருக்கணும்னா இதை விட்டே ஆகணும். நம்பர் 1 இச்சை, நம்பர் 2 விக்கிரக ஆராதனை பொருளாசை, அப்புறம் உலக சிநேகமாகிய வேசித்தனம். அடுத்து வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தாங்களாம். பாத்தீங்களா? விசுவாசி ஆண்டவருக்கு பரீட்சை வைக்கிறது பாருங்க. அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, திருவிருந்து எடுத்தாங்க. அவங்க கிட்ட அவர் ஏன் பிரியமா இல்லைன்னா அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்களாம். அவர் எங்களுக்கு இட்லி தருவாரா, எங்களுக்கு சட்னி தருவாரா, எங்களை கொல்லுவாரா? எங்க செங்கடலை பிரிச்சு, யோர்தானை பிரிச்சு, எரிகோவை தகர்த்து வழி நடத்தி வர்றவருக்கு ஃபுட்டு கொடுக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா கிறிஸ்துவை வழியில என்ன பண்ணாங்களா? பரீட்சை பார்க்கிறது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. நீங்க இப்ப என்ன சொல்ற? நாங்க எங்க பரீட்சை பார்க்க போறோம்? எங்களுக்கு உள்ளதை தந்தாலே போதும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளும் பரீட்சை பார்ப்போம். நான் சொல்லட்டா, நம்ம எப்படி பரீட்சை பார்ப்போம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க. நம்ம எப்படி தெரியுமா பரீட்சை பார்ப்போம்? ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் நான் ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கி கொடுப்பேன். நான் கேட்கிறேன், குழந்தை பெருசா ஆம்பிளிஃபயர் பெருசா? குழந்தை பெருசு இல்லையா? அதை ஆண்டவர் தருவாரா செய்ய மாட்டாரா? தருவார். அவரால் முடியுமா முடியாதா? முடியும். அப்ப நீ எங்க என்ன செய்யணும்? முதல்ல ஆம்பிளிஃபயரை வாங்கி வைக்கணும், ரெண்டாவது குழந்தைய கேட்கணும். இது அவர் குழந்தைய தரட்டு பரவ பார்க்கலாம் ஆம்பிளிஃபயர். அப்ப இதுல என்ன விஷயம்னா, ஓ ஆம்பிளிஃபயர் பெருசுன்னு நினைக்க சூப்பி மேட்ரு. நீ வாங்கலன்னா ஒரு கொம்பனை ஒன்று வாங்கிட்டு வருவார்.
உனக்கு ஆம்பிளிஃபையர்ல கிடக்கு சபை. நிறைய பேர் இப்படி ஒரு பரீட்சை பார்ப்பாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. ஆண்டு ஏன்னா பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தந்தார். எங்கி பாஸ்டர் நான் ஊரில் மண் இறக்குதில்லை, உன்னை மண்ணு ஒன்றும் தேவையில்லை, கல்யாணம் நடக்காது போ. என்னோட நான் என்ன சொல்றேன் தெரியுமா? தேவனை நீங்க பரீட்சை பார்க்காதீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் என்ன ஏவறாரோ அதை நீங்க செய்யுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தட்டுங்க தட்டுங்க, கையை தட்டுங்க, பார்க்கலாம், கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. தேவனை பரீட்சை பார்க்காதீங்க. பெந்தேகோஸ்து சபையே, ஆவிக்குரிய விசுவாசியே, நீ தேவனை பரீட்சை பார்க்காத. இஸ்ரவேல் ஜனம் பரீட்சை பார்த்ததினால் அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம, ஆவிக்குரியவளாகிய நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கிறோம். அவரால் முடியுமா? முடியாதுங்க. அவரால் எல்லாம் கூடும் தான் நம்பி தானே வந்திருக்கிறோம். உங்கள் மனசில் ஆண்டவர் எனக்கு குழந்தைய தந்தா ஒரு ஆம்பிளிஃபர் வாண்டி கொடுக்கலான்னு சொன்னால், முதல்ல ஆம்பிளிஃபரை வாண்டி கொடுத்துட்டு நீ குழந்தைய தந்ததுக்கா தோத்திரன்னு சொல்லி குழந்தை அடுத்த மாதம் பிறக்கும். நீ குழந்தை பிறக்க வரைக்கும் ஆம்பிளிஃபர் வாங்காமல் நீ காத்திருந்தன்னா 10 வருஷம் ஆகும். நீ பிறகுதான் வேண்ட வேண்டியது. நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்க. ரெண்டாவது உங்க காரியத்தை அவர் செகண்ட் கொண்டு செய்வார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவி. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவி. நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி எஸ். அவர்களில் சிலர் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்ல சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? பரீட்சை பார்க்கிறதுன்னு சொன்னா ஆண்டவரை சோதிக்கிறது. அவர் என்ன பண்றது? நம்ம சோதிக்கிறது. டீச்சர் மாணவனுக்கு எக்ஸாம் வைக்கணும். இப்ப எக்ஸாம் மாணவன் டீச்சருக்கு வைக்கிறான். அதான் விஷயம். டீச்சர் மாணவனுக்கு வைக்கிறதுக்கு பதிலா மாணவன் டீச்சரை சோதிச்சு பார்க்க. ஏபிசிடி தெரியுமான்னு ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர்களில் சிலர் அழிக்கப்பட காரணம் தேவனை. இன்னையிலிருந்து உங்க பொருத்தனை டோட்டலா மாறணும். இனிமே உங்க ஜீவிதத்தில் இதை தந்தா அதை தருவேன்னு சொல்லப்பட உங்களுக்கு புண்ணாக்கு அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் கல்லுகளை அப்பமாக்குவார். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு விஷயம் நம்ம கொடுத்தாங்க நிறைய ஒன்றும் போறதில்லை. பின்ன நம்ம அங்கே குடிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் அவர் நம்ம பிரியமாயிருக்கிறார். ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னை உமக்கு தருகிறேன். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்தது வாசிங்க. அவர்களில் சிலர் என்னங்க முறுமுறுத்து. இதுவரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்ன தண்டனை தான் கொடுத்தாரு. இப்ப அந்த முறுமுறுக்கிய கேஸுகளை என்ன பண்ணி வச்சாரா? முறுமுறுக்க கேஸுகள் அந்த பிராய்லர் கோழி அரைக்க மாதிரி அர்த்தங்க தள்ளுனாராம். மலையாள பைபிள் யாட்டியாது இருக்கா? உண்டா? உங்கள்கிட்ட மலையாள பைபிள் யாட்டு உண்டா? உண்டா மலையாள பைபிள்? ஒன்று அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமீன், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. என்னங்க என்ன என்ன என்னங்க என்னங்க புறுபுறுப்பா? தமிழ்ல மலையாளத்தில் நல்லா இருக்கு. முறுமுறுப்பு மலையாளத்தை பிறுபிறுப்பு. இது மொத்தத்தில் அவருக்கு அருவருப்பு. கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க.
சும்மா தட்டுங்க. உங்களுக்கு முறுமுறுப்பு, அதுவளுக்கு பிறுபிறுப்பு, எல்லாம் சேர்ந்து அவருக்கு அருவருப்பு. நல்ல கை தட்டுங்க. புரிஞ்சுச்சா? தமிழ்காரனுக்கு முறுமுறுப்பு, மலையாளத்துக்காரனுக்கு பிறுபிறுப்பு, மொத்தத்தில் அவருக்கு அது அருவருப்பு. அவர்களில் சிலர் தேவனை அவரை முறுமுறுத்தாங்களாம். இன்னைக்கு இந்த முறுமுறுப்பு தாங்க வீட்டுக்குள்ள. போ ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள முறுமுறுப்பு, வீட்டுக்குள்ள முறுமுறுப்பு, எங்க போத்தாலும் முறுமுறுப்பு. நல்ல ஆராதனை முடிஞ்சு சந்தோஷமா பாஸ்டர் நினைப்பார் எல்லாம் நிம்மதியா போட்டுன்னு. போற வழியில சொல்லி இவர் அங்க இன்னும் 12 முடிச்சு போறல, இவர் 1 மணிக்கு அங்க முடிச்சிருவாரு. என்னத்த இவருக்கு போச்சா? நீ முறுமுறுத்தாச்சா? அது இந்த பயில விழிச்சிருக்க, அந்த பயில விழிச்சிருக்க விடாதான்னு. அந்த பயில இங்க நேரத்தை முடிப்பான், இந்த பயில அப்படிதான் முடிச்ச மாட்டான். முடிஞ்சா உன் சீனு முடிஞ்சு, நீ வந்தது பிரயோஜனமே இல்லை. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அவர்களில் சிலர் அவரை முறுமுறுத்தாங்களாம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு டிக்கெட் எதுன்னா முறுமுறுக்கிற டிக்கெட். நான் அடிக்கடி சொல்றேன், சபைகள்ல நல்லத கொலசேகரன் சந்தையில் போய் சொல்லுங்க, கெட்ட காரியம் உண்டங்கி இவர்கிட்ட வந்து சொல்லுங்க. 2 ஆடு அன்னைக்கு விலை பேசிட்டு இருந்தாங்க. விலை முடிஞ்சா வாஸ்த முடிஞ்சு. ஓ நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, கடைசி நாள் அப்படிதான வாஸ்த, கொடுங்க நல்லா தின்னுட்டு போங்க. ஒரு வேளை எலும்பு கிடைச்சங்கி இவர் 2 ஆடுக்கு 3 வேண்ட வேண்டி 3 ஆடை வேண்டி இருந்தா எனக்கு ஒரு துண்டு கிடைச்சஞ்சு, 2 ஆடை வேண்டி எனக்கு எலும்பு தந்தாருன்னு சொல்லிடாத. 40 நாள் உபவாசம் போச்சு. 40 நாள் உபவாசம் அந்த எலும்பிலேயே போச்சு. கிடைச்சத தோத்திரம் பண்ணு, எலும்பும் பஞ்சு போல இருக்கும். சும்மா ஒரு அலையில சொல்லுங்க. எப்படிங்க? எடுத்து அங்க இலையில போட்ட உடனே என்ன பண்ணணும்? ஒரு தோத்திரம். கண்ணை பித்திக்கு பார்க்கப்படாது, எலும்பா இறச்சியான். ஆமா ஆமா, இலையில போட்ட உடனே கையை வச்சு ஒரு தோத்திரம். அந்த எலும்பு கூட எப்படி இருக்கும்? பஞ்சு போல இருக்கும். உங்களை சாத்தம் இலையில முறுமுறுக்க வைப்பான். புரியுதா? புரியுதா? முறுமுறுத்தவங்களை சங்கார தூதனை அனுப்பி இந்த பிராய்லர் அரைக்க மாதிரி வச்சு கூட பார்க்க மாட்டார். யார? சபையில முறுமுறுப்புக்காரன் இருக்கிற வரைக்கும் சபை உருப்படாது. அவனுக்கு வண்டி கூலியை கொடுத்து விரட்டி விட்டுருங்க. ஆமா, வண்டி கூலியை கொடுத்து விரட்டி விட்டுருந்தா முறுமுறுக்க மாற வச்சிருக்காதீங்க. அல்லிங்க ஆட்டோ பிடிச்சு விடுங்க. ஆட்டோ கூலி போனாங்க போகுது. ஊழியத்தில் எவ்வளவு செலவு பண்ணி கொடுத்தாங்க, விடுங்க, போட்டு எங்கேயாவது. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியுதா? வீட்டுக்குள்ள முறுமுறுத்தான வீடு நரகம்னு செலவுல இருக்காளுங்க. எப்போ இவனை கெட்டுனல் இருந்து இந்த புழுத்த மீன் தான் ஒரு நாள் இந்த பையலுக்கு நல்ல மீன் வேண்டாம் தெரியாது. இவனை கெட்டுனல் இருந்து நாரி ஒரு நாக்கும் செத்து போச்சு. அல்ல நீ வேண்ட போன, அவனுக்கு வேண்ட தெரியாது, நீ வேண்ட போக வேண்டியதானே. வீட்டுக்குள்ள முறுமுறுக்கிய கேஸ் இருக்க வரைக்கும் அந்த வீடு உருப்படாதுன்னு. இந்த பையலுக்கு எப்ப துணி வேண்டாம் அந்த நீல கலர் எனக்கு தெரியும். நான் எத்தனை நீல கலர்ல சேலை பிடிச்சு இந்த பையலுக்கு நீல கலரை தான். வீட்டுக்குள்ள என்னதுங்க? என்னங்க பொதுவா சொல்லுவாங்க, பெண்களுக்கு ஆம்பளைங்களுக்கு கண்ணுல தெரியாது 9 கலர் தான் தெரியுமா. 9 கலர் தான் தெரியுமா. ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை பேண்ட், கருப்பு, நீலம், இந்த 1-2 கலர்ல தான் இது துணி போடும். பார்த்துருக்கீங்களா? ஆனா சகோதரிகளுக்கு அந்த 9 கலரும் 90 கலரா தெரியுமா. இது கண்ணை மூடி திறக்க திறக்க கலர் மாறிட்டே இருக்கும். கண்ணை மூடி திறந்து பாருங்க, திறக்க திறக்க மூடி மூடி திறக்க திறக்க கலர் மாறிட்டே இருக்கும். இதோட போத்தியப்படுத்தவே முடியாது. இந்த துணி பிரச்சனையில முறுமுறுத்து குடும்பம் அழியது எத்தனை தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு?
இந்த சகோதரன் மாதிரி இதுகளை உட்கார வச்சு இந்த பைக்கில் போவாங்க இந்த மார்த்தாண்டம் வழியாக. அது மார்த்தாண்டம் ரோடோ அது அப்படி கிடக்கு. இதுகளை வச்சு கொண்டு போகிறது பெரும்பாடாகும். இதுகளை ஏற்றி இருத்திட்டு இவன் மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகிறது பெரும்பாடு. இது தத்தக்கா பத்தக்கான்னு போயிட்டு இருக்கும். தத்தக்கா பத்தக்கான்னு மார்த்தாண்டத்துக்குள்ள வண்டி போயிட்டு இருக்கும். இந்த போயிட்டு இருக்கும்போது இதுக கதை முதுக தட்டம். யாரு ஏங்க கேளுங்க, இந்த மார்த்தாண்டத்தில் போகும்போது இது முதுக எப்படி வந்து தட்டம். ஏங்க ஏங்க என்ன ஏங்க உங்க என்ன அதை பாத்தீங்களான்னு என்னது என்னது அந்த கடையில பாத்தீங்களான்னு அங்க பார்த்தானே நீ குண்டுக்குள்ள கிடப்ப. முதுக தட்டி கேட்பாங்க, ஏங்க அந்த கடையை பாத்தீங்களான்னு. எங்க ஒண்ணு தொங்கிச்சான், நீயும் போய் தொங்குங்க. எங்க அதே கலர்ல ஒன்று வாங்கி தருவீங்களாங்க. எந்த பீரோவில் கொண்டு வைக்க போற நீ? வீட்டில் வந்தோன்னு அவருக்கு பையில பாக்கெட்ல மணி இருக்காது, சமாளிச்சு கொண்டு வந்துடுவார். வீட்டுக்கு சமாளிச்சு கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்தா விடுவணுமா இதுவா? நான் பாருங்க, நீங்க அதை ஒன்று போய் பார்க்கணும். கேட்டீங்களா? அதை நீங்க ஒன்று வேண்டாம். கேட்டீங்களா 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 கேட்ட விட செவடன் ஆக்கிடுவாப்ல. வீட்டுக்குள்ள என்னது? வீட்டுக்குள்ள என்னதுங்க? முறுமுறுப்பு. அந்த குடும்பம் வளர்றதுக்கு முடியாது. போதும் என்ற மனம் வேணும். போதும் என்ற மனம் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன வேணும்? நிறைவு வேணும். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்ததுனால வேதம் சொல்லுகிறது சங்கார தூதனை கொண்டு அழிச்சிட்டாரு. ஒரு சபையில முறுமுறுக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் சபையில வளர்ச்சியை பார்க்க முடியாது. வர்றவங்களையும் போறவங்களையும் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்குறேங்க, புதுசா 4 பேர் வருவாங்க. அவங்க ட்ரெஸ் வித்தியாசமா தான் இருக்கும், அவங்க நட வித்தியாசமா தான் இருக்கும். உடனே போனோன்னு இந்த பாருங்க வழுங்க ஒழுங்கா வரணும், இப்படி ஒன்று வரப்படாது. வாய முடிஞ்சு ஆராய்ச்சி வீட்டுக்கு போ, அதை பாஸ்ட் பார்த்துக்கொள்வார். அது போக போக சரியாயிடும். வந்த உடனே ஒன்றை போல அங்கே நிறுத்த முடியுமா? முடியாது. போயிட்டு அவங்கள்ட்ட அன்பா பேசணும், அழகா பேசணும். ஓம் முறுமுறுப்பை கொண்டு போயிட்டாங்க ஒரு தட்டு தட்டு. நீங்க என்ன தவந்திருக்குதா? நீங்க இந்த முறுமுறுக்கிற சோழி என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. பைபிள் சொல்லுகிறது அவர்களை சங்காரன தூதனை கொண்டு அழித்து போட்டார். ஏன் அவங்கள்ட்ட பிரியமா இல்லை? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் பிரியமா இல்லை? ஏன் 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 பிரியமா இல்லை? நம்பர் 1 இச்சித்தார்கள். நம்பர் 2 விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. நம்பர் 3 வேசித்தனமாகிய உலக சிநேகம். எஸ் எஸ். நம்பர் 4 பரீட்சை பார்த்தாங்க, சோதிச்சு பார்த்தாங்க. நம்பர் 5 முறுமுறுத்தார்கள். பைபிள் சொல்லுகிறது இவர்களை வழியில் அவர் என்ன பண்ணாராம்? அழித்து போட்டார். தேவன் அப்படிப்பட்டவங்கள்ட்ட என்னவா இல்லை? சொல்லுங்க, அவங்கள்ட்ட என்னவா இல்லை? பிரியமா இருக்கணும். ஒரு வாழ்வு அது உமக்காக, நினைவெல்லாம் உமக்காக, எண்ணமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரே ஒரு வாழ்வுங்க. உலக ஆசை, பொருளாசை, ஆமென் ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, வேசித்தனமாகிய உலக சிநேகம், அப்புறம் அப்புறம் என்னது? பரீட்சை பார்க்கிறது, முறுமுறுக்கிறது. ஸ்தோத்திரம், இவைகளினால அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு பிரியமா நான் வாழணும். கம்ப்ளீட் பண்ணாம நான் போக முடியாது. இல்ல, ஏன் அவங்கள்ட்ட பிரியமா இல்லைன்னு தானே சொன்னேன். இனி பிரியமா இருக்கணுக்கு ஏதாவது சொல்லணும். இல்ல, யாருக்கிட்ட அவர் பிரியமா இருப்பார்? யாருக்கிட்ட அவர் பிரியமா இருப்பார்? கமான் கமான், ஜஸ்ட் வேகமா வேகமா செகண்ட்ஸ்ல சொல்லி முடிச்சிடுவேன். ஆமே, யாருக்கிட்ட அவர் பிரியமா இருப்பா? 1 சாமுவேல் 15:22 மட வாசிங்க, ஜெபம் பண்ணிடலாம். கமான். 1 சாமுவேல் 15:22 யாருக்கிட்ட அவர் பிரியமா இருப்பார்? தேங்க்யூ. லிசன், எது அவருக்கு பிரியம்னா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம்.
கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பிரியம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த பலிபீடத்தில் நின்று இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் ஒரு அறிவிப்பு கொடுத்தாருன்னா அந்த அறிவிப்பை பற்றி நீ உனக்குள்ள கருத்தை பரிமாறப்படாது. அதுக்கு ஒரு 4 கூட்டத்தை சேர்த்துட்டு அங்க ஒரு 4 கதையை அடிச்சு அங்க ஒரு 4 பகலத்தை உண்டாக்கி அங்க ஒரு செய்தியை நீ பிரஸுக்கு சொல்லிடப்படாது. இங்க இருந்து ஒரு அறிவிப்பு வருதுன்னா அது காட்ஸ் வேர்டுன்னு எடுத்துக்கணும். அந்த வார்த்தைக்கு நீ அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டு. ஆகாய் 1:8 வாசிங்க. ஆகாய் 1:8 கொஞ்சம் வேகமா வாசிங்க. நீங்க லேட்டானா நானும் லேட் ஆவேன். 1:8 ஆலயம் கட்டுவது கர்த்தருக்கு பிரியம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுவது கர்த்தருக்கு பிரியம். ஆலயம் கட்டுவது அப்படின்னா நீங்க கொத்தனார் வேலை சித்தாள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆலயம் வளர்வதற்கென்று நீ ஜெபம் பண்ணினாலும் ஆலயம் கட்டுவதுதான். இந்த ஆலயம் வளர்வதற்கென்று நீ கொடுத்தாலும் ஆலயம் கட்டுவதுதான். இந்த ஆலயத்துக்காக நீ எதை செய்தாலும் ஆலயம் கட்டுவது. கர்த்தருக்கான காரியத்தில் உன் கையை நீட்டுறேன்னா அது கர்த்தருக்கு பிரியம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆடு வாங்க காசு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். சாப்பாடு செய்ய காசு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். வால்போஸ் ஓட்டுவது பிரியம். நோட்டீஸ் கொடுப்பது பிரியம். ஊழிய வளர்ச்சிக்கு நீ எது செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியம். அது ஆலயம் கட்டுவது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6. 20 ரூபா போட்டா 20 ரூபா கிடைக்கும். 10 ரூபா போட்டா 10 ரூபா கிடைக்கும். கமான். 2000 ரூபா போட்டா 2000 ரூபா கிடைக்கும். லிசன். உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் கர்த்தர் பிரியம். சிலர் சர்ச்சைக்கு வரும் அந்த 20 ரூபா போட ஆரம்பிச்சது இத்தனை வருஷம் இன்னும் அந்த 20 ரூபாய் மாற்றல. இது மைண்ட் செட்டப் என்னன்னா காணிக்க போடும்போது 20 ரூபா போடணும். இப்ப நான் சொல்றேன், கை தூக்குங்க. சும்மா கையை தூங்க. வலது கரத்தை தூக்கு. தூக்கி பிடிங்க. வலது கரத்தை தூக்கி பிடிங்க. பயப்படாதீங்க. தூக்கி பிடிங்க. 20 ரூபா போடுறவங்க எல்லாரும் 200 ரூபா போடணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்க நீங்க போடுறாங்க போடுறவங்க நீங்க அப்படியே போட்டாலும் பரவாயில்லை. யாராவது போட்டுன்னு போட்டுமே. கையை தூக்கி சொல்லுங்க. 20 ரூபா போடுற எல்லாரும் 200 ரூபா போடுற அளவில் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. 200 ரூபா போடுற எல்லாரையும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். 500 ரூபா போடுற அளவில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. 2000 ரூபா நோட்டை எடுத்து போட்டான் உண்டா? 1000 ரூபா இல்லை இல்லையா? 2000 ரூபா உண்டா? அது இல்லை. நாலெண்ணம் போட முடியாது. ஏங்க மடக்கி வச்சு அங்க உள்ள அமைக்கிட்டு போயிட்டே இருங்கன்னு. கை தூக்குங்க. ஆண்டவரே 500 ரூபா போறவங்க 4 நோட்டு போட்டுட்டான் ஆண்டவரே. ஆலயம் கட்டணுமா இல்லையா? ஊழியம் வளரணுமா இல்லையா? வளரணுமா இல்லையா? வளரும். நான் சொல்றேன், இந்த தேசத்தின் நடுவாய் இந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். இதன் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். இதில் ஆராதனைகள் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இதில் மகிமை வெளிப்பட போகிறது. கமான் 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 கமான். இதுவல்ல, இதுவல்ல, இது எல்லை தாண்டி செல்லுகிறது. எஸ் மூவ். எஸ் எஸ் எஸ். இந்த ஜெபங்கள், இந்த காத்திருப்புகள் இதெல்லாம் வீண் போனதல்ல. இவைகள் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்திற்கான விதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்க. அதற்கு உன் கரங்களை கர்த்தர் இந்த பகல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமா கொடுக்கணுங்க. சும்மா மனம் கசந்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது. மனப்பூர்வமாக கொடுக்கணும். உற்சாகமாக கொடுக்கணும். அது கர்த்தருக்கு பிரியம். நீ கொடு, அதை உனக்கு திரும்ப கொடுப்பார். சொல்லலாமா? எஸ் எஸ். அதாவது ஒவ்வொரு வருஷங்களிலும் நீங்க புதிய புதிய தீர்மானத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் எல்லா மாதமும் ஒரு 200 rupees சர்ச்சுக்கு போகும்போது ஆஃபரிங் போடணும்ப்பா, எனக்கு அதுக்கு நீங்க கொடுங்கப்பா, நீங்க கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் தருவார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
இதையும் சேர்த்து சொல்லிட்டு போகிறேன். சில ஆள் தான் மீன் கடையில் திருப்பி விடிய பைசாயை பத்திரமா வச்சு இங்கே கொண்டு வருவாங்க. பார்த்து இருந்து ஒழுங்க அது நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குச்சா? மீன் கடைக்காரன் அடித்து விரட்டுவான், இந்த நோட்டை இங்கே கொண்டு வந்தியான்னு. இதை கொண்டு பத்திரமா வச்சிருப்பணும். எங்கே கொண்டு வருவேணும்? இந்த யாரும் பார்க்க மாட்டேன்னு இல்லையா? அந்த வழியில் இருந்தபோது தான் வச்சிருந்து கொண்டு சொல்லி பெயிண்ட் இருப்பணும். தப்பு பண்ணிடாதீங்க. தேவன் உற்று கவனித்தார். அந்த 2 காசு போட்ட விதவி அவர் என்ன செய்தாராம்? கவனித்தார். எல்லாவற்றையும் கவனிக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. நேரம் அதுவும் போயிட்டு இருக்கு இல்லையா? ரோமர் 14:18 கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது பிரியம். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப பிரியம். ஒரு அலை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தில் நம்முடைய தாசன் சொல்லக்கூடிய ஊழியங்களை பங்கு கொள்றது கர்த்தருக்கு பிரியம். ஒரு அலை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இறுதியாக சங்கீதம் 37:23 வாசிங்க. சங்கீதம் ஆமென் 37:23 வாசிங்க. அப்ப நல்ல நடக்கையின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். பாருங்க, உங்களை பார்க்குற தேசத்தில் உள்ளவங்க சொல்லணும் அவங்க ரொம்ப நல்லவங்க. அது எதை வச்சுதான் சொல்லுவாங்க? உங்க நடக்கை வச்சுதான் சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுகிறது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நல்ல நடக்கை. ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளை, நல்ல நடக்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கணும். ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஏன் பிரியமா இல்லைன்னு சொன்னேன், ஆண்டவர் எதுல பிரியமா இருக்கிறாருன்னு சொன்னேன். இந்த பகல் உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கிருபத்தாருன்னு சொல்றவங்க கொஞ்சம் அப்படி பைபிள் அப்படியே மூடி வச்சுட்டு அப்படி முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் மடமடன்னு நீங்க 10-85 வயசு மாதிரியாக்கும் நீங்க ஆக்ஷன் பண்ணுதியா? கொஞ்சம் மடமடன்னு அப்படி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபாதர் காட். நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அந்த கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய எல்லா தெய்வ பிள்ளைகளும் அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஆமை எது ஆமேன் ஆமை அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை. ஏன் அவர் பிரியமா இல்லை? அவங்க பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். ஏன் அவரிடத்தில் பிரியமா இல்லை? விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை அவர்களுக்குள் குடிகொண்டிருந்தது. வேசித்தனமாகிய உலக சிநேகம் அவர்களுக்குள் குடிகொண்டிருந்தது. டு திஸ் ஆஃப்டர்நூன் தகப்பனே, உலக சிநேகத்தை வெறுக்கிறேன்ப்பா, ஆமென், பொருளாசையை வெறுக்கிறேன்ப்பா, உம்மை பரீட்சை பார்க்கிற அந்த சுபாவத்தை வெறுக்கிறேன்ப்பா, முறுமுறுக்கிற சுபாவத்தை விடுறேன்ப்பா. இப்ப எல்லாரும் ஜோமனுங்க பார்க்கலாம். இந்த மத்தியான வேளையில அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்க என்ன செய்யணுமோ அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கீழ்ப்படிகிறது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம், ஊழியம் செய்கிறது கர்த்தருக்கு பிரியம், நல்ல நடக்கை கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு பிரியமானது செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சில நிமிடங்கள் அப்படியே ஜோமனுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கிருபை இந்த பகல் வேளை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுக்கிற உங்க மேல, தீர்மானம் எடுக்கிற உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. ஒப்பு கொடுக்கிற உன் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. எஸ் ஃபாதர், கண்களை மூடி உமக்கு பிரியமாய் வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லுங்க. எஸ் அப்பா, உலகம் ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன், உமக்கு பிரியமானதை செய்வேன். உமக்கு பிரியமில்லாத சுபாவங்களை இன்னைக்கு நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கைகளை தட்டி இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் ஆமை புது மனுஷனாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடபலபரப சந்தரபலப உடபா ரிகபல உடமன துடபலபரபலபரபலபா ஓ ரிகபல உடமனா. ஆண்டவரே பிரியமாய் வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா, ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. ஒருவேளை உலக ஆசையில் சிக்கு
சிக்குண்டு கிடந்தா இன்னைக்கு விடுவிக்கப்படட்டும். இச்சையில சிக்குண்டு கிடந்தா விடுவிக்கப்படட்டும். ஓ பொருளாசை விடுவிக்கப்படட்டும். பரீட்சை பார்க்கிற சுவாபம் விடுவிக்கப்படட்டும். நல்ல கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்ல 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 கிருபை 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 கிருபை. ஹalleluya, 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 ஹalleluya. கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கிருபை கிருபை சுத்திகரிக்கிற கிருபை, பரிசுத்தமாக்குற கிருபை, பிரியமாய் மாற்றுகிற கிருபை. நல்ல 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 ஹார்பரிப்பின் சத்தத்தோட ஓ ரபலபா சந்தரபலபா ரபலபா ரிகபல துடபலபா ரபா ரிகம்பலபா ரபலபா ரபலபா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கிருபை, தேவ கிருபை தாராளமாக என் பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. கேட்ட வசனத்தின்படியான ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. தடைகள் உடைவதாக, ஒப்புக்கொடுத்தல் உண்டாவதாக, அர்ப்பணிப்பு உண்டாவதாக. ஆமென். பிரியமா இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். கையை தட்டுங்க பார்க்கலாம். புத்தன் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம்.